எண்ணத்தின் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்த முக்கோணங்கள் இந்த மாதிரி மாடலில் கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா இரட்டைப்படை வந்தால் ஈவன் நம்பராக இருந்தால் இந்த ஃபார்முலா 1/8 இன்ட்டு n × n+2 அடுத்து மறுபடியும் பெருக்கல் 2n+1 எல்லாம் ப்ராக்கெட்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து ஒற்றைப்படையாக இருந்தால் இந்த ஃபார்முலா போட்டுக்கணும். 1/8 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, n × n+2 ப்ராக்கெட் போட்டுக்கணும், க்ளோஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ப்ராக்கெட்டில் 2n+1 அடுத்து -1 லாஸ்ட்டாக வரும். ஒற்றைப்படைக்கு மேலே இரட்டைப்படைக்கு என்ன எழுதணுமோ அதே தான் லாஸ்ட்டாக -1னால் மைனஸ் பண்ணிடணும். இது என்ன ஒற்றைப்படை இரட்டைப்படைனா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த கேப்பு 1 2 3 இது ஒற்றைப்படை. அப்படின்னா ஒற்றைப்படைனா இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். இந்த -1 முடியுது இல்லையா, அந்த ஃபார்முலா பயன்படுத்தி போடணும். ஓகேவா? இப்போ போட்டு பார்க்கலாமா? இது 3 வருதா கேப்பு? 1 2 3 n. அப்போ இங்கே என்ன வேல்யூனா 3. எண்ணுக்கெலாம் 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். பாருங்கள், 1/8 போட்டாச்சா? இந்த எண்ணுக்கு ஒற்றைப்படை இல்லையா, இந்த எண்ணுக்கு 3 போட்டாச்சா? அடுத்து இந்த எண்ணுக்கு 3 2 5 அவ்வளோதான். இந்த எண்ணுக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் 3 2 6 6 1 7 அப்படி போட்டாச்சு. அடுத்து -1 பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பெருக்கி போட்டிங்கன்னா 3 5 5 அப்படியே போட்டாங்கன்னா 5 7 105 105 1 போனால் 104 104 இந்த 8 இருக்கு இல்லையா, அந்த 8ஆல் நம்ம வகுக்கிறோம். 1 8 8 இங்கே 1 8 8 தான், மீது 2 வருது 24 3 8 24. அப்போ 13 வருது இல்லையா, அடித்து கொடுத்தா நமக்கு 13 ட்ரையாங்கிள் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இங்கே கேப் பாருங்கள், 1 2 3 4 வருது. அதனால் இரட்டைப்படைக்கான ஃபார்முலா என்ன சொன்னோம், இதை பார்த்துக்கோங்க. இரட்டைப்படைக்கான ஃபார்முலா 1/8 ப்ராக்கெட் போடுறோம், n × n+2 இன்ட்டு 2n+1. இந்த ப்ராக்கெட்லாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இந்த ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒரு 27 முக்கோணம் வருது. நீங்களாம் இப்படி சப்ஸ்டியூட் பண்ணு கிடக்கலாமான்னா பண்ணலாம். இந்த இரட்டைப்படைக்கு ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1/8 போட்டாச்சு. இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் 4 போட்டாச்சு. இங்கே 4 சப்ஸ்டியூட் பண்ணி கூட்டணும் 2, அப்படியே கூட்டி போட்டுக்கோங்க. 4 2 6. இங்கே 4 2ஆல் பெருக்கணும். 4 2 8 8 + 1 9 அவ்வளோதான். இங்கே அடிச்சிடலாம் இல்லையா, 1 4 2 2 8. இங்கே ஒரு 2 இருக்கு இல்லையா, 1 2 2 3 2 6 அவ்வளோதான். 3 9 27 முக்கோணம் இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலா போட்டும் நீங்கள் போடலாம், இல்லைனா உங்களுக்கு ஒரு மெத்தட் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த பாக்ஸை மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்படி கணக்கை போட்டு கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இதை பார்த்துக்கோங்க. இது என்னன்னா எத்தனை அந்த இடைவெளி சொன்னோம் இல்லையா, அதை பார்த்துக்கணும். இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது? 1னா 1, 2னா 5, 3னா 13 முக்கோணம் இருக்கும், 4னா 27 முக்கோணம் இருக்கும், 5னா 48 முக்கோணம் இருக்கும், 6னா 78 முக்கோணம் இருக்கும், 7னா 118 முக்கோணம் இருக்கும், 8னா 170 முக்கோணம் இருக்கும். உங்களுக்கு 8லாம் கொடுத்தா ஒரு பேப்பரை உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரே கவர் ஆகிற மாதிரி வந்துடும். அதனால் அவ்வளோ பெருசுலாம் கொடுக்க மாட்டாங்க, பயப்பட தேவையில்ல, பார்த்துக்கோங்க. என்னன்னா அந்த எத்தனை இடைவெளி, இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது, இதை மனப்பாடம் பண்ணிங்கனாவே போதுமானது. பார்த்துக்கோங்க. ஓகே, மறுபடியும் பார்த்துக்கோங்க. ஃபார்முலா இந்த மாதிரி மாடலில் வந்தால் இதுதான் ஃபார்முலா. இரட்டைப்படையாக இருந்தால் இந்த ஃபார்முலா, ஒற்றைப்படையாக இருந்தால் இந்த ஃபார்முலா. இதை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கனாலும் வரும். இல்லை, உங்களுக்கு எளிமையான மெத்தட் நான் சொல்லியிருக்கேன், இதை பார்த்துட்டிங்கன்னா இதை மீறி இந்த மாடலில் கேள்வி கேட்க வாய்ப்பு இல்லை. அதனால் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பயனாக இருக்கும். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. நன்றி.